நீர்நிலைகள் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. அது நீர்வளத்துறை தான் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சே தான் இருக்காங்க. அதனால் பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேறு வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் போகிற கட்டிடங்களை கூட கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் வரை இல்லை, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ தான் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கோம். மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒன்றும் தடை விதிக்கலை, அதனால் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மறுபடியும் நேற்று முன்தினம் அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி நான் சொல்லி அழுத்து போயிட்டேன். அவங்க எதாவது சொல்லுமே போகிறாங்க. அதாவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க பாலிட்டிக்ஸுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. இப்போ நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமை பெற வரல அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் இந்த வருஷம் முழுமை பெறும். தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நிறைவான நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பாடு செய்து கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றுலேருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாதவர் அவர். நமக்கு காவேரி பிரச்சனையில் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் பிரதமராக இருக்கும்போதே பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் தமிழகத்தின் பால் நல்ல எண்ணமே இல்லாதவர். ரஜினி பேசியிருக்காருங்க ஒரு அதை அவர் அது திமுகவுடைய அவங்க பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று எதிராக ரஜினி மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் நாங்கள் மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுது போய் தாடி வந்து சாக நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். சொல்றது எவனுக்கு ஈஸி? காயின் விவகாரத்தில் மத்திய அரசு காயின் விவகாரத்தில் மத்திய அரசினுடைய தயவு வேணுன்றதுக்காக தான் அவங்க மத்திய அரசு வச்சு காயின்